ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஆம் டீச்சர் வாசன். அல்டிமேட் ஸ்டார் அஜித் நடிச்ச ஆசை படத்தோட சம்மரியை தான் பார்க்க போறோம். அதன் மூலமா நம்ம இங்கிலீஷும் கத்துக்க போறோம். ஜீவா லவ்ஸ் எ பியூட்டிஃபுல் கேர்ள் நேம்ட் சரஸ்வதி. ஜீவா லவ்ஸ் அப்படின்னா ஜீவா லவ் பண்றாரு. எ பியூட்டிஃபுல் கேர்ள் நேம்ட் சரஸ்வதி அப்படின்னா சரஸ்வதி என்ற பெயருள்ள ஒரு அழகான பெண்ணை ஜீவா லவ்ஸ். ஜீவா லவ் பண்றாரு. சரி, ஓகே. அடுத்தது, சரஸ்வதி ஹேஸ் அன் எல்டர் சிஸ்டர் நேம்ட் யமுனா. சரஸ்வதி ஹேஸ் அப்படின்னா சரஸ்வதிக்கு இருக்கிறாங்க அண்ட் எல்டர் சிஸ்டர் ஒரு அக்கா நேம்ட் யமுனா. யமுனா என்ற பெயருள்ள ஒரு அக்கா சரஸ்வதிக்கு இருக்கிறாங்க. யமுனா இஸ் மேரிட். சரி, இப்ப நல்லா கவனிங்க. மேரிட் அப்படின்னா இந்த இடத்துல பாஸ்ட் டென்ஸ் வெர்பா வர கிடையாது. இது ஒரு அட்ஜெக்டிவ். யமுனா இஸ் மேரிட் அப்படின்னா யமுனா திருமணமானவள் அப்படின்னு அர்த்தம். டு எ மேன் நேம்டு மதன். மதன் என்ற பெயருள்ள ஒரு ஆளை திருமணம் செஞ்சுக்கிட்டவங்க, திருமணமானவங்க, அவங்க கூட, அந்த மதன் அப்படின்றவர் கூட திருமணமானவங்க அவங்க அப்படின்னு அர்த்தம். யமுனா மதன் என்ற நபருடன் திருமணமானவர். சரிங்களா? மேரிட் அப்படின்றது இந்த வாக்கியத்துல ஒரு அட்ஜெக்டிவா வந்திருக்கு, போட்டு குழம்பிக்காதீங்க. மேரிட் அப்படின்னா திருமணமான அட்ஜெக்டிவா வரும்பொழுது. மதன் இஸ் அ பேட் மேன். மதன் இஸ் அ பேட் மேன் அப்படின்னா மதன் ஒரு கெட்டவன் அப்படின்னு அர்த்தம். அண்ட் மற்றும் he wants to marry. அவன் திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறான். யார? சரஸ்வதி. சரஸ்வதிய. சரி, அப்புறம் யமுனா கம்ஸ் டு நோ. சரி, இப்ப நல்லா கவனிங்க. கம் டு நோ அப்படின்னா தெரிய வருவது அப்படின்னு அர்த்தம். இப்போ கம் இதோட பாஸ்ட் கேம். ஐ கேம் டு நோ அப்படின்னா எனக்கு தெரிய வந்துச்சு, நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? மனசுல வச்சுக்கோங்க. யமுனா கம்ஸ் டு நோ அப்படின்னா யமுனாவுக்கு தெரிய வருகிறது அபவுட் த பேட் பிளான், அந்த கெட்ட திட்டத்தை பற்றி, ஆஃப் ஹர் ஹஸ்பண்ட், அவளுடைய கணவனுடைய கெட்ட திட்டத்தை பற்றி யமுனா கம்ஸ் டு நோ, யமுனாவுக்கு தெரிய வருகிறது. இந்த ஆஃப் அப்படின்ற வார்த்தைக்கு உடைய அப்படின்னு அர்த்தம் இருக்கு. ஆஃப் ஹர் ஹஸ்பண்ட் அப்படின்னா அவளுடைய கணவனுடைய அப்படின்னு அர்த்தம். இந்த கணவன் உடைய, அந்த உடைய வருது பாருங்க, அதுதான் ஆஃப். ஹர் அப்படின்னா அவளுடைய. அபவுட் த பேட் பிளான் அப்படின்னா அந்த கெட்ட திட்டத்தை பற்றி. மதன் கில்ஸ். மதன் கொல்றான். யார? ஹிஸ் வைஃப் யமுனா. அவனுடைய வைஃப் யமுனாவை. எதுக்கு? டு ஹைட் ஹிஸ் சீக்ரெட். ஹைட் அப்படின்னா மறைப்பது. டு ஹைட் அப்படின்னா மறைப்பதற்கு. ஹிஸ் சீக்ரெட் அவனுடைய சீக்ரெட்டை மறைக்கிறதுக்கு மதன் கில்ஸ் ஹிஸ் வைஃப் யமுனா. மதன் அவனுடைய வைஃப் யமுனாவை கொல்றான். சரி, அப்புறம் he makes everyone believe அப்படின்னா அவன் எல்லாரையும் நம்ப வைக்கிறான் அப்படின்னு அர்த்தம். she died in an accident. தினசரி பயன்படுத்தப்படும் 1000 இங்கிலீஷ் வாக்கியங்கள் தமிழ் அர்த்தத்துடன் ஒரே பிடிஎஃப்ல வெறும் 199 ரூபாய் மட்டுமே. ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க. இது புக் இல்ல, பிடிஎஃப் ஃபைல். ஃப்ரீ டைம்ல பிடிஎஃப் ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பிய உடனே வாட்ஸ்அப் மூலமா பிடிஎஃப் உடனடியா வாங்கிக்கலாம். அவள் ஒரு விபத்தில் இறந்து விட்டாள். இந்த தட் அப்படின்ற வார்த்தை இணைப்பு சொல்லா இங்க வந்திருக்கு. இந்த வாக்கியத்துல இணைப்பு சொல்லா தட் அப்படின்ற வார்த்தை வந்துருச்சுன்னா அந்த தட்டுக்கு என்ன அர்த்தம்? என்று அப்படின்னு அர்த்தம். she died in an accident. அவள் ஒரு விபத்தில் இறந்து விட்டாள். that என்று. he makes everyone believe. அவன் எல்லோரையும் நம்ப வைக்கிறான். புரியுதுங்களா? சரி, ஓகே. அடுத்தது, ஆஃப்டர் தட். ஆஃப்டர் தட் அப்படின்னா அதுக்கப்புறம் அப்படின்னு அர்த்தம். மதன் ஆக்ட்ஸ். மதன் ஆக்ட் பண்றான், நடிக்கிறான். லைக் அ குட் பர்சன், ஒரு நல்லவன் மாதிரி. இந்த லைக் அப்படின்ற வார்த்தைக்கு போல, மாதிரி அப்படின்னு அர்த்தம் இருக்கு. எதுக்கு நடிக்கிறான் நல்லவன் மாதிரி? டு கெட் க்ளோஸ், நெருங்கி பழக. டு சரஸ்வதி, சரஸ்வதி கிட்ட. ஆஃப்டர் தட் மதன் ஆக்ட்ஸ் லைக் a குட் பர்சன் டு கெட் க்ளோஸ் டு சரஸ்வதி. அதன் பிறகு சரஸ்வதியிடம் நெருங்கி பழக மதன் ஒரு நல்லவன் போல நடிக்கிறான். பட் ஆனால் ஜீவா பிகின்ஸ் டு டவுட். ஜீவா பிகின்ஸ் அப்படின்னா ஜீவா தொடங்குகிறார். என்ன தொடங்குகிறார்? டு டவுட், சந்தேகப்படுறதுக்கு. மதன அண்ட் மற்றும் ஃபைண்ட்ஸ் த ட்ரூத், உண்மையை கண்டுபிடிக்கிறாரு. பட் ஜீவா பிகின்ஸ் டு டவுட் மதன் அண்ட் ஃபைண்ட்ஸ் த ட்ரூத். ஆனால் ஜீவா மதனை சந்தேகிக்க தொடங்கி உண்மையை கண்டுபிடிக்கிறார். சரி, இன் த எண்ட், கடைசியில மதன் கோஸ் டு ஜெயில். மதன் ஜெயிலுக்கு போறான். அண்ட் மற்றும் ஜீவா ஜாயின்ஸ் வித் சரஸ்வதி. ஜீவா சரஸ்வதியுடன் சேருகிறார். நம்ம தமிழ்ல பேசக்கூடிய அன்றாட வாக்கியங்களை இங்கிலீஷ்ல இப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழ்ல மொழிபெயர்த்து ஒரு 5 PDF நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேங்க. ஒரு PDF ஓட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 50 rupees. ஆனா இந்த 5 PDFையும் நீங்க 250 ரூபாய் கொடுத்து வாங்க தேவையில்லை. ஜஸ்ட் 199 rupees பே பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். இந்த PDFஸ்ல இருக்கக்கூடிய 1000 வாக்கியங்களும் பேசக்கூடிய வாக்கியங்கள் தானே தவிர இந்த சென்டென்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்களே இதை நான் எங்க பேச போறேன் அப்படின்ற ஃபீலே உங்களுக்கு வராது. இதை நீங்க PDF ஃபார்மேட்ல வாங்கிக்கிறதால உங்களுடைய ஃப்ரீ டைம்ல PDF ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பின உடனே வாட்ஸ்அப் மூலமா உங்களுக்கு 5 PDFையும் அனுப்பிடுவேன். So what are you guys waiting for? ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்லனா கால் பண்ணுங்க.